Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. அவசர கூட்டம் போடுற அளவுக்கு இங்க ஒன்றும் நடக்கவே இல்லை. இங்க இன்னும் கட்சி ஆரம்பிக்கல, இன்னும் வெளிப்படையான அரசியலுக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லவே இல்லை. மன்றத்துல அடிக்கடி கூப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க கேக்குற மாதிரி தைப்பூசத்தன்னைக்கு ஏன் கூப்பிட்டாரு தெரியவே இல்லையே. மறைமுக ஆதரவு யாருக்காவது இருக்கு? மறைமுக ஆதரவுலாம் இல்ல, அவர் இப்ப நேரடியாவே ஒருத்தரோட ரொம்ப தொடர்புல இருக்காரு. நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்ல வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்காருலாம் சொல்றாங்க. எனக்கு கேப்டன் அவர்களோட விதிமுறைகளை வந்து ஃபாலோ பண்றாரு அப்படின்னாங்க. திடீர்னு எம்ஜிஆர் அவர்களோட வழியை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னாங்க. இப்போ ஜெயலலிதா அம்மையாரோட வழியை ஃபாலோ பண்றாங்க. என்ன முடிவு எடுக்க போறாரு? என்ன ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு விஜய் அவர்கள்? சுப்ராஜோட டைரக்ஷன்ல, சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன்ல விஜய் அவர்கள் நானா சொன்னேன் அப்படின்னு சோசியல் மீடியால நானா சொன்னேன். யாரோ சொல்றாங்கப்பா. இந்த மண்டபத்துல எழுதி கொடுத்ததையா நான் படிக்கிறேன். இல்ல உங்களுக்கு அங்க பிடிக்கலன்னா 2 வருஷம் பிரேக், அரசியல் வந்துருவீங்க. அரசியல்ல பிடிக்கலன்னா திருப்பி போய் சினிமாக்கு போயிருவீங்களா? என்னங்க இது? நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து இறங்கியே வரலையே விஜய் இன்னைக்கு வரைக்கும். எந்த மக்கள் போராட்டத்துல அவர் முன்னாடி உள்ள வந்திருக்காரு? அனிதா போய் பாத்துட்டாருன்னா அவர் வந்து மக்கள் போராட்டத்துக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம் ஆயிடுமா? ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கொடுத்துட்டா மக்கள் போராட்டத்துக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம் ஆயிடுமா? காசு வச்சிருந்தான்னு கொண்டு வந்திருக்கீங்க. அப்ப நீங்க மற்றவங்களுக்கு எப்படி மாற்றா இருக்க முடியும்? இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இப்ப கிடைச்ச தகவல் என்னன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைந்தது ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவுல எங்கேயாவது ஒரு இடத்துல நிரந்தர அலுவலகம் கட்ட சொல்லி உத்தரவு இருக்கான். 500 வருஷ கனவு நனவாயிருச்சு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இதுல அடிப்படை வரலாறே தெரியாம பேசுறாரு. ரஜினி வந்து அவரு ஆன்மீக ரொம்ப பிடிக்கும். அவர் கோயிலுக்கு போறாரு. அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டா நம்ம தான் பைத்தியக்காரன். ரஜினிக்கு என்னெல்லாம் அர்ச்சனைகள் உழுதோ அத்தனையும் அப்படியே வந்து இங்க வருது. மாமனாரும் மாப்பிளையும் பேசிக்க மாட்டாங்களாம், ஆனா இங்க மட்டும் போய் பேசிப்பாங்களாம். வேற எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. நமக்கு வந்து தேசிய விருதெல்லாம் கொடுத்த ஒரு ஆட்சியாளர்கள். ஐயோ, தேசிய விருதுன்னு எனக்கு இன்னொரு கேள்வி வருதுன்னு. விஷால் அவர்கள் என்ன கேள்வி என்னென்ன நடக்குது? அவர் சுற்றி என்னவா ஆகணும்னு நினைக்கிறாரு விஜய் அவர்கள்? விஜய் மக்கள் இயக்கத்தை தைப்பூசத்தை அன்னைக்கு சந்திச்சிருக்காரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? வேகம் எடுக்கிறாரா விஜய் அவர்கள்? களம் காண போறாரா? களத்தில் இறங்க போறாரா? நிறைய கேள்விகள் வச்சிருக்கேன். எப்படி கேட்டாலும் ஒரே விஷயம் தான், தைப்பூசத்தன்று மக்கள் இயக்கத்தை நிர்வாகிகளுடன் அவசர ஆலோசனை, அவசர கூட்டம். ஏன், எதனால? அவரை தான் கேட்கணும் ஏன் எதனால. இந்த கேள்வி நம்ம இந்த நான் கட்சியில கிடையாது, அந்த சங்கத்துல கிடையாது, அந்த மன்றத்துல கிடையாது. மறைமுக ஆதரவு யாருக்காவது இருக்கா? நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, அந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா மக்கள் இயக்கத்தை? மறைமுக ஆதரவுலாம் இல்ல, அவரு இப்ப நேரடியாவே ஒருத்தரோட ரொம்ப தொடர்புல இருக்காரு. ஒன்றிய அரசினுடைய மிகப்பெரிய கட்டுப்பாட்டுல தானே இருக்காரு அவரு. அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க, நான் சொல்லப்பா, எல்லாரும் சொல்றது அது. சரி, என்னன்னா ஆக்சுவலா இந்த மன்ற நிர்வாகிகளை சந்திச்சு பேசியிருக்காருல்ல, அவசர கூட்டம் போடுற அளவுக்கு இங்க ஒண்ணும் நடக்கவே இல்லைங்க. ஆமா, இங்க இன்னும் கட்சி ஆரம்பிக்கல, இன்னும் வெளிப்படையான அரசியலுக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லவே இல்ல. மன்றத்துல அடிக்கடி கூப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க கேக்குற மாதிரி தைப்பூசத்தன்னைக்கு ஏன் கூப்பிட்டாரு தெரியவே இல்லையே. என்ன எனக்கு புரியல. ஏன்னா இப்ப ராமர் கோயில் திறந்தாங்க 22, அப்ப கூட எந்த கூட்டமும் இங்க போடல அவரு. இப்போ முருகப்பெருமானுக்கு வந்து அன்னைக்கு உகந்த நாள் தைப்பூசம், அன்னைக்கு வச்சிருக்காரு. இப்ப 2 7.5 இழுத்து விடுற மாதிரி இல்ல இருக்குப்பா இது. இல்ல, அதுக்கு கேள்வி வேண்டுதானே வந்து என்னென்ன சம்பந்தம்? ஆக்சுவலா என்னன்னா அவர் வந்து அது இல்ல, அன்றைக்கு எல்லாருமே விடுமுறை நாளா இருக்கும், ஒரு வேளை மேபி எல்லாரும் வாங்க இப்படி சொல்லிக்க வேண்டிய லீவு தானே. அப்படி 26ஆம் தேதியும் லீவு தானே அப்படின்னு கேட்கலாம். இப்படி எல்லாரும் கேட்கலாம். அந்த கூட்டத்திலும் ரொம்ப ஆக்ரோஷமா நிறைய விஷயங்களை அவர் வந்து பகிர்ந்துக்கிட்டாருன்னு வெளியில தகவல் வந்துச்சு. சரி, நமக்கு நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்ல வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்காருலாம் சொல்றாங்க. ஓகே, எதுக்குன்னு அதுதான் அவரை தான் கேட்கணும் எதுக்கு. ஆமா, ஏன்னா இந்த மாதிரி நடைமுறைகளை ஃபாலோ பண்ணது வந்து யாருன்னா ஜெயலலிதா அவர்கள். ஓகே, ஜெயலலிதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்சியில பொறுப்பு கொடுக்குறாங்க, பொறுப்பு கொடுக்குறாங்க, பதவியில நிக்க வைக்கிறாங்க. நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்க, இல்ல பதவி கொடுக்கும் போதே உங்களுக்கு எல்லாமே சொத்து வரைக்கும் எல்லாம் எழுதி வாங்குற மாதிரி வெள்ளை பேப்பர்ல ஏகப்பட்ட சைன் வாங்கி வச்சுப்பாங்க. எந்த நேரத்துல ஒன்னாலும் அது வந்து உங்களுக்கான பதவி. அதனாலதான் ஜெயலலிதா அமைச்சரவையில அவங்க அமைச்சரா இருக்கிறவங்க தூங்கி எஞ்சி காலையில எட்டி பார்ப்பாங்க வெளியே, வீட்டுக்கு வெளியில. அப்பெல்லாம் இப்பதான் அந்த ரெட் லைட் கொண்டைய தூக்கிட்டாங்க. அந்த சேவல் கொண்ட மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, ரெட் லைட் விளக்கு, அது இல்ல. அது இருக்கிற வண்டி நின்னுச்சுன்னா நம்ம அமைச்சர்ரா அப்படின்னு அவங்களுக்கு வந்து உறுதிப்படுத்திப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது காரணம் என்னன்னா, அவங்க அப்படி டெரரா கையில வச்சிருந்தாங்க எல்லாரையுமே. யாரும் அவங்களை மீறி எதுவும். அதனாலதான் அவங்க வந்து இருக்கிற காலம் வரைக்கும் அங்க இருந்த எல்லாரும் வந்து அப்படி ஒரு பயங்கரமா வணங்கி இருந்தாங்க.
சோ ஒரு ஆளுமையா அது ஒரு பெரிய திறமைங்க, பெரிய ஆளுமைங்க. அதனாலதான் அயன் லேடின்னு அவங்களை நம்ம சொல்றோம். அவங்க எனக்கு நிறைய முரண் இருந்தா கூட இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்கள விட்டா ஆள் இல்லைங்க. எல்லாரும் மோடியை கண்டு பயப்படுறாங்க. அந்த மோடியே அவங்கள போய் பார்த்தாரு வீட்டுல போய் போயஸ் கார்டன்ல. இந்த இப்ப இருக்காங்க பாருங்க இந்த அதிமுகவை சேர்ந்தவர்கள், இந்த இப்ப நான் எடப்பாடி இருக்காரு, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் முன்னாடி இருந்தாரு, இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரும் இன்னைக்கு மோடி அங்க டெல்லியில ஏர்போர்ட்ல வீட்டுல இருந்து கிளம்புனாருன்னா ஏர்போர்ட்ல போய் நிப்பாங்க. கையை கூப்பின கையை இருக்க மாட்டாங்க, அவசரத்துக்கு கூட ஒதுங்க மாட்டாங்க. அப்படி நின்றுட்டு இருக்கிற ஒரு அதிமுக அதுக்கு முன்னாடி அப்படியே பரட்டி போட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த அம்மாவுக்காக அவரு போய் மோடி போய் காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மா அப்புறம் தான் உள்ள வருது, வீட்டுல இருந்து வெளியில வராங்க. சோ அப்படி வந்து ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருந்தாங்க. அவங்கதான் இந்த மாதிரியான வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்குறது, பத்திரத்துல கையெழுத்து வாங்குறது, வெள்ளை பேப்பர்ல வாங்குறதா அவங்கதான் பண்ணுவாங்க. இல்லண்ணே, எனக்கு கேப்டன் அவர்களோட விதிமுறைகளை வந்து ஃபாலோ பண்றாரு அப்படின்னாங்க. திடீர்னு எம்ஜிஆர் அவர்களோட வழியை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னாங்க. இப்போ ஜெயலலிதா அம்மையாரோட வழியை ஃபாலோ பண்றாங்க. என்ன முடிவு எடுக்க போறாரு, என்ன ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு விஜய் அவர்கள்? சரி இல்லையே, என்ன பிரச்சனைனா அங்கிட்டு இங்கிட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கவுண்டமணி வந்து சொல்லுவாரு. கவுண்டமணி என்ன சொல்லுவாருன்னா, ஒரு படத்துல சொல்லுவாரு, இந்த என்னடா கலர் கலரா ஸ்டோர் இருக்கு, ஆமா பிறகு என்ன ஒரு வீட்லயே சாப்பிடுறான், ஊரெல்லாம் போனான்னா என்ன வரும் அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் இருக்கு. ஆனா அவனுக்கு வந்து அந்த சுவைன்ற விஷயத்த அவனால உணர முடியாது. தனித்தனியா இருந்தாதான் சுவைங்க. உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் வேணும். இது வந்து நான் வந்து அவங்களை குறைச்சி மதிப்பிட்டு சொல்லல. உங்களை ஃபாலோ பண்ற ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப ரசிகர்கள் தொண்டர்களா மாற போறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் நம்ம பேசிட்டு இருக்கிற நிமிஷம் வரைக்கும் நான் அவர் விஜய் என்னவா பாக்குறேன்னா ஒரு நடிகர். ஆமா, 100% நடிகர் தான். அரசியல் களத்துக்குள்ள வந்த பிறதான் நீங்க அரசியல் கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியும். அப்ப பிரஸ் மீட் வைக்கணும்ன்றீங்க. நீ மக்களை சந்திக்கிறத நீ பிரஸ் மீட்டே வைக்க வேணாம்ப்பா, நீ பத்திரிகையாளரே சந்திக்க வேணாம். என்னுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் விஸ்வகுரு மோடி அவர்கள் மாதிரி நீங்க பத்திரிகையாளரே சந்திக்காம 10 வருஷம் ஆட்சி நடத்தலாம், தப்பே கிடையாது. நீங்க மக்களை சந்திச்சுதானே ஆகணும். மக்கள் நேரடியாக மக்களை போய் களத்தில் சந்திங்க. நீங்க திருநெல்வேலியில போய் வந்து பொருள் கொடுக்கறதெல்லாம் மக்களை சந்திக்கிறது இல்ல. உடனே கேள்விக்கு வருவீங்க கிளம்பி, நோட்டு புக்கு 13 மணி நேரம் கொடுத்து அப்படியே நிக்க முடியாம டேபிள புடிச்சிட்டு கொடுக்கறதெல்லாம் மக்களை சந்திக்கிறது இல்ல. அது கிடையாது. அவர் என்ன ஒரு பிரச்சனைனா களத்துல போய் நிக்கணும். சரி, நாங்க வந்தோம் ஜல்லிக்கட்டுக்கு வந்தோம். எங்க வந்தீங்க? ஜல்லிக்கட்டுக்கு வந்தோம். அப்புறம் அனிதா அவங்களோட அப்புறம் பிரச்சனை கூட வந்தோம். அப்புறம் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அப்புறம் சொல்லிட்டே போனா நீங்க நாங்க கேட்கறதுக்கு முன்னாடி நாங்க கேட்கிற கேள்வியே வரக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க செஞ்சிருக்கணும். அரசியல்னா நேரா நீங்க கேரவான்ல ஏறி உட்கார்ந்துட்டு அந்த கேரவான் அப்படியே வந்து உங்களுடைய பனியூர் பங்களால இருந்து நேரா செக்ரட்டேரியட் இருக்கு இல்லையா, அங்க வந்து நின்ன உடனே அப்படியே அங்க இருந்து இறங்கி செக்ரட்டேரியட்டுக்குள்ள ஏறணும்னு சிஎம் நாற்காலியில் உட்கார்ந்துட முடியுமா? அதுதான் அரசியலா? நான் கேட்கல. அப்படி கேட்பாங்க எல்லாரும். எனக்கு அப்படி கேட்க மாட்டேன். பாவம் வரட்டும், அவரு அரசியல் யார் வேணா வரலாம், நீங்க கூட வரலாம், நான் கூட நாளைக்கு நாங்க கூட வரலாம், யார் வேணா வரலாம். ஆனாலும் இங்க மக்கள் யாரை ஏத்துக்கிறாங்கன்றதுதான் முக்கியம். விஜய் வந்து ரொம்ப காலமா அவரை வந்து உருவாக்குனதே வந்து அரசியலுக்கு தான் உருவாக்கி இருக்காரு. அவங்க அப்பா எஸ்எஸ்சி விஜய் உருவாக்குனதே அரசியலுக்கு தான் உருவாக்கி இருக்காரு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இவர் எடுக்கிற முன்னெடுப்புகள் இருக்குல்ல, இது கேலி கூத்தா மாறிட்டே இருக்கு. எதோ ஒரு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும், அது முதல்ல வெளியே எடுத்துடுவாங்க. என்ன கொள்கைன்னு எனக்கு தெரியாது எனக்கு. சரி, முதல்ல உங்க கொள்கையை வெளியில சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும், உங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கணும். இந்த கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் நீங்க முதல்ல உருவாக்குங்க உங்களுக்குன்ட்டு. இதெல்லாம் நான் செய்ய போறேன் மக்களுக்கு, என்னுடைய எனக்கான அஜெண்டாவே இதுதான், இதை நோக்கிதான் என்னுடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்கு அப்படின்னு நீங்க வந்து வெளிப்படையாக அறிவிக்கிற வரை உங்களை இந்த சமூகம் என்னவா பார்க்கணும்? ஒரு நடிகரா மட்டும் பார்க்கும். தேவன் படத்துக்காக வந்து பப்ளிசிட்டி தேடிட்டு இருக்கான்டான்னு பார்க்கும். ஏன்னா இதே தான் ரஜினி அவர்கள் செஞ்சாரு. இப்ப 68க்கு பிறகு அவர் நடிக்க மாட்டாருன்னு சொன்னாங்களா? ஆமா. ஆனா இப்ப 2 நாளா 3 நாளா என்ன ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரியில? கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷன்ல, சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன்ல விஜய் அவர்கள் நானா சொன்னேன் அப்படின்னு சோசியல் மீடியால நானா சொன்னேன். யாரோ சொல்றாங்கப்பா, இந்த மண்டபத்துல எழுதி கொடுத்ததையா நான் படிக்கிறேன்? இல்ல இல்ல. அப்ப நீங்க வந்து 2 வருஷம் பிரேக் எடுத்துக்கு போறாரு, 2 வருஷம் பிரேக் எடுத்துக்கு போறாரு சொல்றீங்கல்ல, என்ன இது? என்ன இந்த உங்களுக்கு அங்க பிடிக்கலன்னா 2 வருஷம் பிரேக், அரசியல் வந்துருவீங்க. அரசியல்ல பிடிக்கலன்னா திருப்பி போய் சினிமாக்கு போயிருவீங்களா? என்னங்க இது? அப்படி நாங்க வருவோம். நாங்க களத்துல அறிவிச்சதுக்கு அப்புறம் பாருங்க நாங்க எப்படி வர போறோம்னு. தாராளமா வாங்க, எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. இல்ல நம்மளே இவ்வளவு தூரம் பேசுறோம்னா அந்த நிர்வாகிகள் பேசியிருப்பாங்களே, நேற்று என்னதான் அவங்க பனையூர்ல இவ்வளவு மீட்டிங் போட்டு நிறைய விஷயங்கள் பேசினாலும் அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கா? விஜய் வரப்போறாரு, வராரா? அவங்க டார்கெட்லயே அவங்கள கிட்ட கண்ணை கட்டி அவங்களுக்கு ஒரே ஒரு உருவம் மட்டும் பொதிக்கப்பட்டிருக்குப்பா. நீங்க வந்து உங்களுக்கு வந்து கண்ணுல மாட்டிட்டாங்க. இப்ப எப்படி இருக்குன்னா, நீங்க திருவிழா எல்லாம் போயிருக்கீங்களா? கிராமத்து திருவிழா எல்லாம். ஆமா, கிராமத்து திருவிழா எல்லாம் போனீங்கன்னா
நிறைய கடைகள் போட்டிருப்பாங்க. அந்த கடைகள் எல்லாம் எனக்கு ரொம்ப குறிப்பிட்ட ஒரு கடை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்க நான் போனேன்னா என்னுடைய முகத்தை வந்து ஒரிஜினல் முகத்தை காட்டும். கண்ணாடி கடை. ஓகே. கண்ணாடி கடைன்னா நீங்க போற கிளாஸ் இல்ல, முகம் பாக்குற கண்ணாடி கடை. ஒரு 200 கண்ணாடி மாட்டிருப்பாங்க அதுல. அங்க போய் கடைக்குள்ள நுழைய போனீங்கன்னாவே அப்படியே உங்களுடைய பொசிஷனே பயங்கரமா இருக்கும். முகம் தனியா தெரியும், கால் தனியா தெரியும், கை தனியா தெரியும். அப்படியே விதவிதமான ஆங்கிள் உங்களை அடையாளப்படுத்தும். சரி, உங்களுடைய ஒரிஜினல் அங்க தெரியும். அது பொய் சொல்லாது கண்ணாடி. ஆனா இவ என்ன இங்க பிரச்சனைனா, இப்படி நூற்றுக்கணக்கான முகங்கள் அங்க தெரியுது இல்ல. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க விஜய் தெரிஞ்சிட்டாரு, தமிழ்நாடு முழுக்க வந்து அவர் வந்து பிரபலமாயிட்டாரு. இப்ப அவர் அடுத்து அரசியலுக்குள்ள அப்படி மெதுவா கால் வச்சாருன்னா ஒட்டுமொத்த மக்களும் கூட்டு போய் அவர் வந்து முதல்வர் நாற்கா உட்கார வச்சிடறான்னு யாரோ அப்படியே ஆள் மனசுல உள்ள பூந்து சொல்லிட்டான் போல கண்ணாடி கடையில இருக்க மாதிரி. அவ்வளவு மூஞ்சி தெரியுது இல்ல. நீங்க நகர்ந்துட்டீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க. இந்த மாய பிம்பத்தை நம்பவே கூடாது. அடிப்படையில கிரவுண்ட்ல இறங்கி களத்துக்குள்ள போய் மக்களோடு நின்று நீங்க பயணப்பட்டு அவங்களுடைய சுகதுக்கங்கள்ல நீங்க இருந்து நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து இறங்கியே வரலையே விஜய் இன்னைக்கு வரைக்கும். எந்த மக்கள் போராட்டத்துல அவர் முன்னாடி உள்ள வந்திருக்காரு? அனிதா போய் பாத்துட்டாருன்னா அவர் வந்து மக்கள் போராட்டத்துக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம் ஆயிடுமா? ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கொடுத்துட்டா மக்கள் போராட்டத்துக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம் ஆயிடுமா? சார் இன்னைக்கு பேச வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்கு சார். மக்களுக்கு விலைவாசியில் ஆரம்பிச்சு எல்லா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இதற்கு விஜய் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு? இல்ல, நிர்வாகிகளுமே தன்னோட கை காசு போட்டுதான் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அப்ப அங்க ஒரு அரசியலோ இல்ல அங்க ஒரு பாகுபாடோ வராதுங்களா? யாரு தலைவர், யாரு வழிநடத்த? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்களே அந்த கேள்விக்குள்ளேயே ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. ஓகே. தான் கை காசு போட்டு அப்படின்னு இருக்குல்ல. எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, விஜய்க்கு இந்த தகவல் தெரியுமானே தெரியல. ஏன்னா புஷி ஆனந்த் என்ன சொல்றாரு, உங்ககிட்ட காசு இருந்தா பதவி உனக்கு. சரி, இன்னும் அவர் வந்து கட்சியே ஆரம்பிக்கல. அடிப்படையில இப்பதான் ரசிகர் மன்றம் அப்படியே இயக்கம் வந்து அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு. பூத் கமிட்டி போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல பணம் இருந்தாதான் உனக்கு பொறுப்பு அப்படின்னா, அரசியல் கட்சி செய்யற அதே அட்ராசிட்டி நீயும் பண்ணா நீ என்ன மாற்றத்தை நீங்க வந்து செய்ய போறீங்க? அதுக்கு சாத்தியம் இல்ல. அப்ப பணம் இருக்கிறவன் தான் பதவிக்கு வரணுமா? அடிப்படையில உனக்கு கஷ்டப்பட்டு போஸ்டர் ஓட்டினவன நீ பதவி கொடுத்து அழகு பார்க்க மாட்டீங்களா? சோ உங்க பதவியில மாவட்ட பொறுப்புல இருக்கிறவங்களோ இல்ல நகர பொறுப்புல எத்தனை பேரை நீங்க வந்து ரசிகர்களை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? காசு வச்சிருந்தாலும் கொண்டு வந்திருக்கீங்க. அப்ப நீங்க மற்றவங்களுக்கு எப்படி மாற்றா இருக்க முடியும்? இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இப்ப கிடைச்ச தகவல் என்னன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைந்தது ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவுல எங்கேயா ஒரு இடத்துல நிரந்தர அலுவலகம் கட்ட சொல்லி உத்தரவு இருக்கான். ஒவ்வொரு மாவட்டத்திலையும், அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் செலவுல தொகுதி வாரியாக அலுவலகம், நிரந்தர அலுவலகம், கட்சி அலுவலகம்னு கூட வச்சுக்கலாம். நீங்க இன்னும் கட்சி ஆரம்பிக்கல. அதான் IAS, ரிட்டையர்ட் IAS, IPS எல்லாம் வச்சு டெல்லியில ஒரு முகாமிட்டிருக்காரெல்லாம் கிளப்பிட்டு இருக்காங்கல்ல. சரி, என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஆனா வரட்டும். அரசியலுக்கு வந்த பிறகு அரசியலுக்கு பத்தி நம்ம வந்து பேச முடியும். கண்டிப்பா யாருக்குன்னாலும் யாரோனா வரலாங்க. அதான் அவரு என்ன வரக்கூடாது என்ன விதி விலக்கான அதெல்லாம். ஏன்னா வந்தாருன்னா கொள்கை சரியா இருந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கான பதவியோ உங்களுக்கான ஒரு இடத்தையோ மக்கள் கொடுப்பாங்க. தனியா களம் காண்றேன்னு சொன்னா, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், மீண்டும் சொல்றேன், தனியா களம் கண்டால் எங்க அண்ணன் சீமான் மாதிரி தான் இடம் அவருக்கு வழங்கப்படும். இங்க சீமான் என்ன பண்ணிட்டு இருக்காரு? 10 ஆண்டுகளா கட்சி நடத்திட்டு இருக்காரு, தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்காரு. ஆனா தொடர்ச்சியா ஒரே இடத்துல நிக்கிறாரு. எப்படி நிக்கிறாரு அப்படின்னா, ஓடிட்டே இருக்காரு அரசியல்ல. ஆனால் மேல ஒரு அவரு சினிமா நடிக்கிற இயக்குனர் தானே, அவர் பாணியில சொல்லணும்னா கேமரா வந்து அவர் முகத்தை மட்டும் காட்டிட்டு இருக்கு, இல்ல வயிறு வரைக்கும் காட்டிட்டு இருக்கு. ஆனா ஓடிக்கிட்டே இருக்காரு, பயங்கரமா வேகமா ஓடுறாரு, எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. 10 வருஷம் ஓடிட்டு இருக்காரு மனுஷன். வெற்றி கொட்ட தொற்றுமான்னு ஓடிக்கிட்டே இருக்காருன்னு. அப்படியே கேமரா கீழே இறங்கி பார்த்தா ட்ரெட்மில்ல ஓடிட்டு இருக்காருங்க. ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்காரு. இந்த நிலைமை தான் நம்ம விஜய்க்கும் வரும். களத்துக்குள்ள வராம அவர் வெறும் கள அரசியலே தெரியாம அறைக்குள்ள அரசியல் பண்ணாரு, ட்விட்டர் அரசியல் பண்ணாரு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ரஜினி அவர்களும் தனுஷ் அவர்களும் திடீர்னு ஒரு சர்ச்சையில சிக்கிறாங்க. இந்த ராமர் கோயில் அந்த விழாக்கு போயிட்டு அங்க ரஜினி அவர்கள் பகிர்ந்த விஷயமா இருக்கட்டும், அது இவ்வளவு பெரிய சர்ச்சை ஆக என்ன காரணம்னு, சர்ச்சை ஆகணுமா? எனக்கு நான் நிறைய இடங்களை சொன்னதுதான், சர்ச்சை தேவையே இல்லை. ஆனா சர்ச்சையை உருவாக்குற மாதிரி அவர் ஒரு விஷயம் சொல்ல போய் தான் அது தேவையில்லாத விஷயமா வந்துச்சு. இப்ப நீங்க 500 வருஷ கனவு நனவாயிருச்சு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இதுல அடிப்படை வரலாறே தெரியாம பேசுறாரு அவர். ரஜினி வந்து அவரு ஆன்மீக ரொம்ப பிடிக்கும். அவர் கோயிலுக்கு போறாரு, அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டா நம்ம தான் பைத்தியக்காரன். சரி, அவர் விருப்பத்துல நாம எப்படி கேள்வி கேட்க? அது அவர் இஷ்டம், எங்க வேணா போலாம், எந்த மத கடவுளையும் அவர் வணங்கலாம். ஆனால் அப்படி போகும்போது
ஏற்கனவே இருந்த ஒரு மசூதியை இடிச்சிட்டு ஒரு கோயில் கட்டியிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப காலமா இருக்கு. நீதிமன்ற உத்தரவிலும் தெளிவாக அது குறிப்பிடப்பட்டிருக்கு. எப்படின்னா ராமர் சிலையை நள்ளிரவில், இதை நான் சொல்லலைங்க, நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் ஒரு சாராம்சம், ஒரு பேரால இது குறிப்பிடப்பட்டிருக்கு. நள்ளிரவில் ராமர் சிலையை திருட்டுத்தனமா எடுத்துட்டு போய் அங்க உள்ள வச்சாங்க. அப்படி அங்க கொண்டு போய் வைக்கப்பட்ட ராமர் சிலை ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னு அதுல இருக்கு. அப்ப அடிப்படையில அங்க ஏற்கனவே இருந்த ஒரு மாற்று மதத்தினுடைய வழிபாட்டு தலத்தை இடிச்சிட்டு இன்னொன்னு கட்டியிருக்காங்கன்னு போது, இவர் கோயிலுக்கு போய் பேசாம இன்விடேஷன் வந்துச்சா, போனாரா, போயிட்டு திரும்பி வந்தாரா, எந்த பஞ்சாயத்தும் இல்ல. இவர் வழக்கமா போகும்போதே நோ கமெண்ட்ஸ்ன்ற மாதிரி கை காட்டிட்டு ஹாப்பியா சிரிச்சுட்டு போவார்ல, அதே வேகத்தோடு சிரிச்சுட்டு போயிருந்தாருன்னா எந்த ஏழரையும் வந்திருக்காது. போகும்போது சும்மா இல்லாம 500 வருஷ கனவு நினைவேறிடுச்சு, எவன் சொல்ல சொன்னான்? இவரே ஏழரையை கூட்டிக்கிறாரு. அப்புறம் இவரை வச்சு செய்யாம என்ன பண்ணுவாங்க? இல்ல, தனுஷ் அவர்களும் இதுல இணைச்சி. தனுஷ் என்னன்னா, நீங்க தனுஷ அப்படி அடையாளப்படுத்தாதீங்க. தனுஷ் ஏற்கனவே அவரை வேற மாதிரி இங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவரே போய் அந்த இடத்துல தானே உள்ள, எங்க அப்பா குதிர்குள்ள இல்லன்னு அவர் போய் மாட்டிருக்காரு. அவரையும் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இப்ப இவரை சங்கின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா ரஜினிய, இப்ப இவரையும் அந்த லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. இப்ப ரஜினிக்கு என்னெல்லாம் அர்ச்சனைகள் உழுதோ அத்தனையும் அப்படியே இங்க வருது. மாமனாரும் மாப்பிளையும் பேசிக்க மாட்டாங்களாம், ஆனா இங்க மட்டும் போய் பேசிப்பாங்களாம். இதெல்லாம் நான் சொல்லலங்க, வெளியில வர தகவல் எல்லாமே. சரி. ஆனா ஆக்சுவலா நீங்க கஸ்தூர் ராஜா பாத்தீங்கன்னா அவர் பாஜக இருக்காரு. அவர் ரொம்ப ஆன்மீகத்துல ரொம்ப தீவிர ஈடுபாடு உள்ளவர். தனுஷும் அப்படிதான். இப்ப தனுஷ் போகலன்னு வச்சுங்களேன், எல்லாரும் சொல்றாங்கல்ல, அப்ப போகாத நடிகர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாம் அப்படின்னா, இவருக்கு தேவை இருக்கு, தனுஷுக்கு தேவை இருக்கு. என்ன தேவை? அவருடைய தேவை இன்னைக்கு அவர் சினிமாவில் என்னவா இருக்காரு, நடிகரா இருக்காரு. அவருடைய தேவைன்னா அவருக்கு காசு பணம் தேவையில்லை, தான் சம்பாதிக்கிறத தானே அனுபவிக்கணும். அது ஒரு தேவை தானே. என்னுடைய நான் சம்பாதிக்கிறத நான் சாப்பிடாம ஈடியோ ஐடியோ சாப்பிட்டா நான் என்னங்க பண்றது? இந்த பயம் எல்லாருக்கும் இருக்கும்ல. சரி. அப்ப அவருக்கும் இருக்கும்ல. அடிப்படையில் அங்க போன எல்லாரும் பக்தியோடு போனார்களா அப்படின்னா பெரிய கேள்விக்குறிங்க. நாங்க போன யாரையும் நான் குறைத்து மதிப்பிடல, எனக்கு அது வேலையும் இல்லை. ஆனால் பல பேரும், பெரும்பாலானவர்கள் அழுத்தத்தின் பேரிலும் பயத்தின் பேரிலும், நாமக்கு ஏன் இது பிரச்சனை இல்லாம ஆட்சியில் இருக்காங்க, இன்விடேஷன் கொடுக்குறாங்க, நாம போயிட்டு வந்துருவோம். அப்ப தனுஷ் பயத்துலதான் போனாரு, அப்படி எடுத்துக்கலாமா? தாராளமா அப்படி எடுத்துங்க. பயம், மிரட்டல், நாளைக்கு எதுவும் வந்துடக்கூடாது, நாளைக்கு என் வீட்டுக்கு இடி வந்துடக்கூடாது, ஐடி வந்துடக்கூடாது, வேற எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. நமக்கு தேசிய விருதெல்லாம் கொடுத்த ஒரு ஆட்சியாளர்கள். தேசிய விருதுன்னு எனக்கு இன்னொரு கேள்வி வருதுன்னு, அது நீங்க இதுதான் நான் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு, இது கேட்பீங்கன்னு நான் எடுத்து கொடுக்குறேன்ல. இல்ல, அந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் இந்த மாதிரியான முழுமையா இருக்கிற எல்லா நடிகர்களும் அப்படி ஆயிட்டாங்க. இப்ப முன்னாடி எல்லாம் திறமைக்கு மரியாதை இருந்துச்சு, இப்ப அப்படிலாம் இல்ல. நீங்க யார் சார்பு நிலையில இருக்கீங்களோ, யார் பக்கமா நீங்க செயல்படுறீங்களோ அவங்களுக்கு. இப்ப இது பிஜேபி இருக்கிறதுனால மட்டும் நம்ம சொல்லல, காங்கிரஸ் இருந்தாலும் இதான் நிலைமை. அதனால இவங்களுக்கு அவங்க ரொம்ப அப்படி யோகியம். அத யாரையும் அப்படி இல்ல சார். என்ன பிரச்சனைனா, காங்கிரஸுக்கு இந்த அளவுக்கு குரூஷியலா வேலை செய்ய தெரியாது. பிஜேபி ரொம்ப தெளிவா செய்யறாங்க. அதை நாங்க செய்ய மாட்டோம் சொல்லி செய்வாங்க. அதுதான் பிரச்சனை. தனுஷ் அவர்கள் இந்த ஒரு நிலைப்பாடு அடிப்படையில இன்னொன்னு இது சொல்ல மாட்டேன், இதோட நீங்க இதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அடிப்படையிலேயே சம்பந்தமே இல்லாத நயன்தாரா, ஆமா, அவங்க அந்த வருத்தம் தெரிவித்த கடிதத்திலே முதல்ல என்ன சார் போட்டிருந்தாங்க? நான் சொல்றேன், நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் சொல்றேன், ஜெய் ஸ்ரீராம். சரி, அதை போட வேண்டிய அவசியமே இல்லை. அதை மட்டும் லெட்டர்ல போட்டிருந்தாலும் பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அதை போட வேண்டிய அவசியமே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர்களுக்கும் அந்த படத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு நடிகை, ஒரு கதாபாத்திரம் 1000 கருத்து பேசும், இயக்குனர் தான் பொறுப்பு. அதுக்கு அந்த இயக்குனர் 1000 கருத்துன்னு சொல்லலாம், சென்சார் போர்டு தான் அதை அனுமதிக்கணும். இது அனுமதித்த ஒரு விஷயம். அப்ப இப்ப நம்ம அடிப்படையில இது பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா இது ஒரு பெரிய டீப் விஷயமா போயிடும். அந்த மாதிரிதான் அவங்க ஏன் சொன்னாங்க, அவங்களுக்கு நெருக்கடி ஏன் வந்தது, என்ன பிரச்சனை வந்தது, தானா ஏன் அட்டெண்டன்ஸ் போட்டாங்க? தனுஷாவது அடிப்படையில அவர் பிறப்பால் இந்து, உங்க பாணியில நான் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் பேச மாட்டேன், ஆனா நீங்க இதெல்லாம் சொல்லும்போது அதை குறிப்பிடணும் இல்லையா? அடிப்படையில அவர் பிறப்பால் இந்து, ஆனா பிறப்பால் இவங்க கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிறாங்க நயன்தாரா. இவங்களே ஜெய் ஸ்ரீராம் சொல்லும் போது நம்ம தம்பி தனுஷ் சொல்ல மாட்டாரா, கோயிலுக்கு போக மாட்டாரா? இல்ல சார், தனுஷ் அவர்கள் மேல ஏன் பார்வை அதிகமா திரும்புதுன்னா, மாரி செல்வராஜோட பணியாற்றுறாரு, அவர் எடுக்கக்கூடிய கதைக்களம் எல்லாமே எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கும். ஒரு மாதிரி எப்படி நான் சொல்றது அப்படின்ற மாதிரி. பா ரஞ்சித் ஓட இணையறாரு, வெற்றிமாறனோட இணையறாரு,
கருத்தியெல்லாம் அங்கதான் முரண்பாடுகள் ஏற்படுமோ இனி அவர்களோட வெற்றிமாறன் அவர்களோட மாரி செல்வராஜ் அவங்களோட இணைய கேள்விக்குறியா இருக்குமோ இணைய ஆக்சுவலா நீங்க இதுக்கு வந்து நம்ம நம்பியார்னு ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா, நம்பியார்னு ஒரு நடிகர், வில்லன் நடிகர். ஆமா, அவர் வந்து கொடூர வில்லன். அவர் வந்து டெரர். இப்ப இருக்கிற மாதிரி இந்த அருவாள் எட்டு வெட்டி குத்திடுறதெல்லாம் அப்பவே அவர் வந்து இந்த கை 2 கை உள்ளங்கை வச்சு தேய்ச்சிட்டு ஒரு பார்வை பார்த்தாருனாவே அப்படியே பயங்கரமா நடுங்குவாங்க எதிர இருக்கவங்க. அப்படிதான் அந்த காலங்கள்ல படம் எடுத்தாங்க. ஆனா உண்மையிலே அவர் அடிப்படையில மிக பயங்கரமான ஆன்மீகவாதி, மிக நல்ல மனிதர், நேர்மையாளர், எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஆள். லாகிரி வஸ்துகள் எதையும் எடுக்க மாட்டார். அவர் குடிக்க மாட்டாரு, சிகரெட் பிடிக்க மாட்டாரு, எந்த விதமான விஷயங்கள் இல்லாத ஒரு மனிதர். தொடர்ந்து அவர் மரணம் வரைக்கும் அவர் வந்து தொடர்ந்து சபரிமலை அந்த யாத்திரை போனவர். அந்த அந்த சொல்லுவாங்கல்ல அந்த குரு அப்படின்னு, அதுக்கெல்லாம் மேல குருசாமிக்கு மேல, அதுக்கு மேல. அப்ப எத்தனை ஆண்டுகள் ஒரு பேர் பாருன்னு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு, ஆனா அடிப்படையில் அவர் சினிமாவில் என்னவா இருந்தாரு? வில்லன். அதனால சினிமாவில் இருக்கிறதெல்லாம் நீங்க நிஜத்துல நம்பாதீங்க. ஆனா சினிமாவில் ஹீரோவா பஞ்ச் டயலாக் பேசுற பூரா போயில வில்லனா இருக்கான் ஒரிஜினல்ல. நம்ம நம்பியாருன்னு நான் நேரடியா சொல்லிட்டேன். பட் இந்த வில்லன் கோஷ்டி இருக்குல்ல, ஒரிஜினல் வில்லன் கோஷ்டி ஹீரோ சினிமாவில, இதை நான் பேர் சொல்ல விரும்பல. ஏன்னா பூராவா அப்படிதான் இருக்கு. எதை சொல்லி எதை நம்ம விடுறது? அதனால இங்க நீங்க சொல்ற விஷயம் நிச்சயமாக வெற்றிமாறனா இருக்கட்டும், இல்ல மாரி செல்வராஜ், இவங்களுக்கு ஒரு பார்வை இருந்தது இல்லை இவ்வளவு காலம். இந்த பார்வை நிச்சயமாக அது அந்த பார்வையினுடைய கோணம் மாறும். இது நிச்சயமாக தனுஷுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு தான். இதுக்கு ஒரு பலம் இருக்க வாய்ப்பே இல்லை. இது அடையாளப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை தனுஷுக்கு. கண்டிப்பா. ஏன் தேவையில்லாம போய் எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டு வாண்டடா போய் இவர் வண்டியில ஏறினாருன்னு தெரியல எனக்கு. இறுதியா ஒரு கேள்வியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். விஷால் அவர்கள் என்ன கேள்வி முடிக்கிறேன், என்னென்ன நடக்குது அவரை சுற்றி, என்னவா ஆகணும்னு நினைக்கிறாரு? எனக்கே தெரியலையப்பா என்னன்னு. இல்ல போற இடங்கள்ல வந்து தன்னோட நண்பர், குறிப்பா அங்கிள் ஸ்டாலின் அவர்களோட பெயர்லாம் வந்து நடிகர் சங்கத்துக்கு வைக்கணும், ரெக்வஸ்டா வைப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. திடீர்னு என்ன கருத்து வேறுபாடுன்னு தெரியல, டக்குன்னு வேற ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணி, அதான் சினிமால அரசியல் பூந்தனால என்ன நடக்குது, ஏது நடக்குது, இப்ப நம்மளாம் அரசியல் பேசுற அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இங்க இருக்கும் அப்படின்னு. என்ன காரணம்ன்றதெல்லாம் இல்ல. இப்ப வந்து அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு சார்பு நிலை எடுத்துட்டாரு. என்ன சார்புன்னு? பாஜக ஆதரவு. டைரக்டாவே சொல்றேன், இதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல. அவர் சொல்ல மாட்டாரு, நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சுக்கணும். சரி. அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு என்னன்னா வைரல் ஆச்சு ஒரு வீடியோ ஒண்ணு சமீபத்துல. சாப்பிடுறாங்க இல்லையா, அங்க வந்து யோகி பாபுவோட லுக்கு தான் பயங்கர வைரல். ஆக்சுவலா யோகி பாபு வந்து நிஜமா அதை வந்து இப்படி பண்ணணும்னு எல்லாம் பண்ணல. சரி, அவருக்கு பசி நேரத்துல கொண்டாந்து வச்சுட்டான். அப்ப சாப்பிடதானே தோணும். நீங்க உங்க இறை நம்பிக்கையை கொச்சைப்படுத்தலங்க. எவ்வளவு காலமாக விஷால் இதை செய்யறாரு? கரெக்ட். இந்த கேள்வி வருதா வரல? அடிப்படையில் எப்பத்துல இருந்து இதை ஆரம்பிச்சீங்க? ஒரு 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 விஷயத்த, ஒரு பழக்கத்தை நீங்க தொடர்றீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும், ஒரு தாக்கம் இருக்கணும். இந்த சம்பவத்துக்கு பிறகு இதை நான் ஃபாலோ பண்றேன், இந்த சம்பவத்துக்கு பிறகு இதை நான் பிடிக்கிறத விட்டுட்டேன், இந்த சம்பவத்துக்கு பிறகு இதை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு தீர்மானம் எடுத்திருக்கணும். இதை எப்போ அவர் வந்து மும்மத வழிபாட்டு கொள்கையை வந்து விஷால் எண்ணெயில இருந்து பண்றாரு? எனக்கு தெரிஞ்சு மார்க் ஆண்டனில அந்த அங்கிருந்து நான் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கேனே. ஏதோ பண்றாருன்னு. சரி. ஆனா இவ்வளவு இருந்தாலும் என் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு, என் வீட்டுக்குள்ள தண்ணி வந்து, உன் வீட்டுக்குள்ள மட்டுமா தண்ணி வந்துச்சு? ஊருக்கே வந்துச்சு. எல்லா வீட்டுக்கும், பணக்காரன் ஏழை யார் வீட்டையும் பார்க்கல, அது எல்லா வீட்டுக்குள்ளும் வந்துச்சு. நீங்க தொடர்ந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து விஷால் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர். யாரு? உதயநிதி ஸ்டாலினுக்கு அவ்வளவு க்ளோஸ். அவங்க அவ்வளவு நெருங்கிய ஒரு நட்பு வட்டாரம். இப்ப தொடர்ந்து உரண்டை எழுத்துட்டே இருக்காரு. வா சண்டைக்கு வா, சண்டைக்கு வான்னு கூப்பிட்டு இருக்காரு. அவங்க வந்து ஜோக்கர் மாதிரி பார்த்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. விஷால் வந்து நிஜமாவே அடிப்படையில அவர் சினிமால கான்சன்ட்ரேட் பண்ணி அடுத்த கட்டத்தை நோக்கி போனார்னா அவருக்கு புத்திசாலித்தனம், அவருக்கு அரசியல் ஆசை உள்ள இருக்கு. அதனாலதான் அவர் வந்து போய் எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் எடுத்து போய் கவுன்சில் எலெக்ஷன் எடுத்து போய் கொடுக்க போனாரு. என்ன செய்யறது? கூட இருக்கிற ஆட்களை நல்ல ஆட்களை வச்சுக்கணும். ஆனா அதுலயும் சில பேர் இருக்காங்க, சொல்லி கொடுக்குற ஆட்கள் இருக்காங்க, சொல்றதை அவர் கேட்கிறாரான்னு தெரியல. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா சென்சார் போர்டுக்கு எதிராக ஒரு பெரிய குற்றச்சாட்டை எழுப்பினாரு. நீங்க மாநில அரசை திட்டுறாருன்னு பார்த்தா அங்க போய் ஒன்றிய அரசையும் திட்டுறாரு. சென்சார் போர்டு யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு. அங்க லஞ்சம் வாங்குறான்னு போட்டு விட்டாருல, அது பெரிய என்கொயரி எல்லாம் போச்சு. ஆனா அடிப்படையே விஷால் வந்து உண்மையிலேயே அவர் வந்து சினிமாவில கான்சன்ட்ரேட் பண்ணி இப்ப அவரு பல தோல்விகளுக்கு பிறகு மார்க்காண்டின்னு ஒரு வெற்றியை கொடுத்திருக்காரு. தொடர்ந்து அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்தாருன்னா சினிமாவில் அடுத்த கட்டத்தை நகர்வாரு. அரசியல்லாம் சினிமா நடிகர்களுக்கு நிஜமாவே எல்லாருக்கும் பொருந்தும். இது சினிமா நடிகர்களுக்கு தமிழக அரசியல் நிலவரம் பொருந்தாது.
கள அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு யார் வேணா வரலாம். நடிகர் அடையாளத்தோடு நடிகர் முகமூடியோடு யார் வந்தாலும் இந்த மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஓகே, டிஸ்கிளைமர் போட்டுங்க, இது எல்லாருக்கும் பொருந்தும், நான் வரேன்னு சொல்ற எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு நீங்க வந்து சொல்லிடலாம். இப்ப நான் மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும். ரொம்ப நன்றிண்ணே, நிறைய தகவல்கள் எங்களுக்காக நீங்க பகிர்ந்துக்கிட்டதுக்கு. நினைச்சலாம் விடைபெறும். நன்றி, வணக்கம்.